ஊட்டியோட லைஃபு. இங்கே பாருங்க ஒருத்தர் அங்கே இந்த மேட்டில் நடந்து போயிட்டுருக்காரு பாருங்க. ஜூம் பண்ணாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டிக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ ஊட்டி வந்து என் சொந்த ஊர், அதனால தான் ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். இன்னொன்று இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வனவிலங்கு நாங்கள் காட்டுவோம். நான் எப்போன்னு சொல்ல மாட்டேன், அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற பாயிண்டெல்லாம் இந்த ரோட்டில் வந்து மோஸ்ட்லி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பட் நம்ம பார்த்து ஓட்டணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா நமக்கு அது லக்குன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரியல, ஒரே ஒரு காட்டு எருமை கண்ணில் தென்பட்டுருக்கு. ஆனால் என்ன ஒரு பேட் லக் என்னன்னா அதை உக்காந்துருக்கு. நம்ம கிட்ட போயெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா சீக்கிரம் நம்ம முட்டிடும். ஒரு கிட்ட இருந்துச்சுன்னா அது வீடியோ கட்டிடும். சரி, ஓகே. பார்த்திங்கன்னா அது ஜூம் பண்ணி காட்டுறோம், தெரியுதான்னு பார்ப்போம். அது ஜூம் பண்ணி காட்டுறோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வண்டி இங்கே இருக்கும்போது நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் பார்த்திங்கன்னா ஏர்பின் பெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வண்டி வேணால் டக்குன்னு கிராஸ் பண்ணலாம் தவிர 2 வண்டிங்கும் போது நம்ம கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் எங்கெங்கே எப்போ வண்டி வரும் நமக்கே தெரியாது ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற வண்டியே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறா நம்ம முடியவே மாட்டிக்குது. நம்ம ஸ்கூட்டியில் தான் போகிறோம், நம்ம பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குனால இப்போ நம்ம க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஆப்போசிட்டில் வண்டி வந்துடும். ஓவர்டேக் பண்ணும்போது நடுவில் வண்டி வந்துச்சுன்னா அது நமக்கும் பிரச்சனை, ஆப்போசிட்டில் வரும்போது பிரச்சனை. ரொம்ப சிக்கலில் இருக்குது, ஆக்சிடெண்ட்டில் போய் விட்டுருவோம். அதனால தான் நம்ம பொறுமையாக நம்ம அதை ஓவர்டேக் பண்ணணும் என்றைக்குமே. அதுவும் ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு 108 கால் பண்ணாலும் ஒன்று ஊட்டிலேருந்து குன்னூர்லேருந்து வருவாங்க, இல்லை மேற்குளத்துலேருந்து வருவாங்க. ஆனால் அவங்களும் இது ஸ்பீடு மோஸ்ட்லி ஸ்பீடு வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு அப்படிப்பட்ட ரோடுங்கிறதுனால நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சாலும் முடியறதில்லை. இது பார்த்து தான் ஓவர்டேக் பண்ணணும். இப்போ வண்டி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ தான். நம்ம கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் இந்த ரோட்டில் நல்லா ஃப்ரீயாக திரிவானுங்க. மற்றவங்க எல்லாமே ஒழிச்சிருப்பானுங்க. ஸோ மேலே இருக்கிறதுலாம் மிஸ்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை காட்டிலும் மேலே போகணும். காய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுங்களாம் இங்கே இப்படி தான் இருக்கும். மலை மேட்டில் அப்படி இப்படின்னு கட்டி வச்சுருப்பாங்க. ஊட்டி மலை பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து வீடுங்க வந்து இப்படி தான் கட்டுவாங்க. உங்களுக்கு கீழே கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா மலையில் கொஞ்சம் சமமாக வச்சு கட்டுவாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் கல் வச்சா ரொம்ப ஹைட் இது பண்ணுவாங்க. இங்கே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மேலே கட்டியிருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கட்டியிருக்காங்க. நான் இங்கே இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். நாங்கள் ஒருத்தர் குழந்தை தூக்கிட்டு வந்துருக்காரு. ரோடு கீழே, வீடெல்லாம் மேலே பாருங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி வீடு தனி அப்படியே மேலேயாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடில் பாருங்கள், இது மேலே பாருங்கள் எப்படி தெரிஞ்சு பாருங்கள். இப்படிலாம் கட்டியிருப்பாங்க. பட் என்னன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மண் ஃபுல்லாக சேராகி அது மண் சரிவு மாதிரி கொண்டு வந்துடும்.
அதுதான் ஹில் ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. இப்போ எப்படி கடல் மாவட்டத்தில் வந்து சுனாமினா ஒரு பயம் இருக்குமோ, அந்த மாதிரி தொடர்ந்து மழை அடிச்சுட்டே இருக்கும்போது மண் ஃபுல்லாகவே சேரா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதாகிடும். க்ரிப் இல்லாததுனால அப்படி மண் சேருகிற மாதிரி வந்துடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை. மற்றபடி பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு ஆயிடுச்சு. கொஞ்சம் அல்லது காற்று எல்லாமே நல்லா சில்லுன்னு அடிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எங்களாலே வண்டி ஓட்ட முடியல. பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காற்று சில்லுன்னு படுறதுனால. பட் இதுதான் எங்கள் ஊரோட கெத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே எஸ்டேட். உங்களுக்கு இங்கே இருக்கிற வீடு எல்லாமே ஒவ்வொரு டீ ஃபேக்ட்ரியோட ஓனரோட வீடு குவார்ட்டர்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து அவங்களுக்கு இங்கேயே வேலை தான். அவங்களுக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து ப்ளக் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ அவங்களுக்கு வீடும் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே பார்க்குறீங்களா சின்ன சின்ன வீடு இதெல்லாம். ஆனாலும் இந்த எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த சிறுத்தை அதெல்லாமே ஒரு சில டைமில் ஒளிஞ்சிருக்கும் அடியில். கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், பட் செய்யணும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.